அடிக்கிற வெயிலுக்கு பாராட்டு மழை வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக டேஸ்டியாக கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரிங்க்கை செஞ்சு கொடுங்க. பாராட்டு மழை கண்டிப்பாக பொழியும். அந்த ட்ரிங்க் என்னன்னு யோசிக்கிறீங்களா? தேங்காய் பாலில் ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் செய்ய போகிறோம். அதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜல்லி ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதனால தண்ணி சூடாகட்டும். இப்போ அந்த தண்ணியில் சேர்க்கறதுக்கு நான் அகர் எடுத்திருக்கேன். இதுக்கு இன்னும் 2 பேர் இருக்குது. சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது சின்ன சின்ன கடைகளில் கிடைக்காது, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது பேக்கெட்டில் உள்ளது ஒரு 10 கிராம் தான் இருக்கும். இதில் நம்ம ஒரு 5 கிராம் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் பாதி அளவுக்கு நான் பிச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம். இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த அகரை சேர்த்துடலாம். இந்த அகர் பார்த்திங்கன்னா பவுடராகவும் கிடைக்கும். எந்த மாதிரி கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. பவுடராக கிடைச்சதுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அகர் தண்ணியில் கரைஞ்சி வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த அகர் நல்லா கரைஞ்சி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். அது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த சமயம் சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை இறக்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். ஒரு பெரிய பிளேட்லையும் ஒரு குட்டி பிளேட்லையும் மாற்றிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம 2 கலர் சேர்ந்து இந்த ஜல்லியை ரெடி பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட எந்தெந்த கலர் இருக்கோ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிளேட்டில் கேசரி கலரும் ஒரு பிளேட்டில் க்ரீன் கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இதை செட் ஆகிறதுக்கு 20 நிமிஷமாவது ஆகும். அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைனா ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு பவுலில் சப்ஜா விதை 1 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற விட்டுக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அந்த ஜெல்லி செட் ஆகிறதுக்குள்ளே இதுவும் நல்லா ஊறி வந்துடும். நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், ஒரு 6-7 மடங்கு டபுளாக இது கிடைக்கும். இப்போ இதுவும் நல்லா ஊறி வரட்டும். அடுத்து மெயினான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு முழு தேங்காய் சில்லு எடுத்து குட்டி குட்டி பீஸுக்கெலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்கிற ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் குடிக்கிற அளவுக்கு நம்ம செய்கிறோம். அதுக்கு இந்த ஒரு தேங்காய் சரியாக இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த தேங்காவை முதல்ல பல்ஸில் விட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நல்லா பால் கிடைக்கும். பல்ஸில் வச்சு இந்த மாதிரி தேங்காவை முதல்ல துருவல் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த ஒரு மீடியமான டம்ளரில் தான் தண்ணியை அளந்து எடுத்துக்க போகிறேன். மொத்தம் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பால் எடுக்கணும். முதல்ல ஒரு 2 டம்ளர் சேர்த்து ஃபஸ்ட்டு பால் எடுத்துருங்க. இப்போ நான் 2 டம்ளருக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு பால் எடுத்துடுறேன். இந்த மாதிரி 3 தரமாக நீங்கள் தேங்காவை அரைச்சிங்கன்னா சுத்தமாக அந்த தேங்காயில் இருக்கிற பாலை நம்ம எடுத்துடலாம். இல்லைனா அந்த தேங்காய் வீணாகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி 3 பேட்சாக நான் பிரித்து எடுத்து இந்த தேங்காய் பாலை எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாலை 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இதை ஃபில்டர் பண்ணி இந்த சக்கைகளை திரும்பி நம்ம ஜாரில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 2வது பால் எடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் அந்த சக்கையை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு திரும்பவும் ஜாரில் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து மொத்தம் 3 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் பாலை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். ரொம்ப தண்ணியாக இருக்குமேன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் தேங்காய் பால் நம்ம குடிக்கிற அந்த கன்சிஸ்டன்சியில் சரியாக இருக்கும், டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்து பால் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து மிக்ஸி ஜாரில் ஒரு 2 துண்டு பீட்ரூட்டை இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துட்டு கூடவே 3 ஏலக்காயை சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுறேன். மொத்தம் 4 டம்ளர் தண்ணி இப்போ இந்த நம்ம ஜூஸுக்கு ரெடி பண்ணுறோம். பீட்ரூட்டை நம்ம ராவாக அரைச்சி சேர்க்கறதுனால பச்சை வாசனையாக இருக்கும்னு நினைக்கவே வேண்டாம். ஏலக்காய் சேர்த்து அரைச்சதுனால அந்த ஸ்மெல்லே சுத்தமாக இருக்காது. குடிக்கும் போதும் அந்த டேஸ்ட்டு பீட்ரூட் பச்சை வாசனை டேஸ்ட்டு தெரியவே தெரியாது. இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோம். கலர் பாருங்கள், நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கவே இல்லை. நேச்சுரலான கலர் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய் பால் ரெடி. இப்போ அடுத்து ஜல்லி செட் ஆகிடுச்சாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஜல்லி சூப்பராக செட் ஆகிருக்கு. நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நீங்கள் அந்த அகர் போட்டு கொதிக்க வைக்கும்போது சுகர் மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சைஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கலர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டான்னா இந்த கலர் சேர்க்காமே இந்த மாதிரி ஜல்லி ரெடி பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் ட்ரிங்கில் இந்த ஜல்லி இந்த சப்ஜா விதை தவிர்த்து நம்ம வேறு என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வேக வச்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா சேமியாவை கூட வேக வச்சு சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஜல்லிஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஜல்லியை அப்படியே குட்டீஸ்க்கு நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம தேங்காய் பாலில் இந்த ஜல்லியை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தேங்காய் பாலில் அதிக நன்மைகள் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த நன்மைகளை சொல்லி இந்த தேங்காய் பாலை கொடுத்தோன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கலராக ஜல்லி போட்டு கொடுத்தோன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும்.
பெரியவங்க சாப்பிட போகிறீங்கன்னா ஜெல்லியை தவிர்த்துட்டும் கொடுக்கலாம், ஜெல்லியோடும் சாப்பிட்லாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ சப்ஜா விதை நல்லா ஊறியிருக்கு, தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். உடல் உஷ்ணத்தை தடுக்கும் இந்த சப்ஜா விதை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கடைசியாக இனிப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முழுக்க முழுக்க நல்லா ஹெல்த்தியாக செய்கிறதுனால ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா 50 கிராம் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருக்கும். அப்படி சாப்பிடும்போது தான் திகட்டாமல் இருக்கும். நீங்கள் இனிப்பு பிரியராக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான, ஹெல்த்தியான, கிட்ஸுக்கு விருப்பமான ஒரு ட்ரிங்க்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் செஞ்சு கொடுங்க, பாராட்டு மழை பொழியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.